அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, ஏன் சிவபெருமானுக்கு ஐப்பசி பௌர்ணமியில அன்னாபிஷேகம் பண்ணுறோம்னு சொல்லி பார்க்க போறோம். சிவபெருமானுக்கு ஐப்பசி மாதம் பௌர்ணமி நாள் அன்னாபிஷேகம் செய்வது மிகவும் விசேஷமான ஒரு வழிபாட்டாகும். இதற்கு பல புராண ஆன்மீக காரணங்கள் இருக்குங்க. ஆனா, அன்னபூரணியோட அருளா பிரம்ம தோஷம் நீங்க தான் மெயினா பார்க்குறாங்க. ஒரு காலத்தில பிரம்மதேவனுக்கு சிவபெருமானுக்கும் நிகரான தானும் ஒருவரே இல்லை என்ற கர்வம் ஏற்பட்டது. சிவபெருமான் பிரம்மனோட ஒரு தலையை எடுத்துட்டாரு. துண்டிக்கப்பட்ட அந்த தலை அவர் கையை விட்டு போகவே இல்லை. அந்த மண்டையோடு சிவபெருமான் கையிலே பிச்சை பாத்திரமா ஒட்டிக்கிச்சு. இதனால் சிவபெருமானுக்கு பிரம்மகத்தி தோஷம் ஏற்பட்டுச்சு. அந்த கபால அன்னத்தால் நிர்மூலனம் மட்டும்தான் தோஷம் நீங்கும் என்பது சபை விமோச்சனம். சிவபெருமான் பிச்சைக்காரனாக கபாலம் ஏந்தி பூலோகம் வந்தார். காசிக்கு சென்றபோது அன்னைப்பூர்ணி சிவபெருமானுக்கு உணவிட்டு அந்த கபாலத்தை நிரப்பினார். அதன் மூலம் சிவபெருமானின் பிரம்மகத்தி தோஷம் நீங்கியது. அன்னை பௌர்ணமி சிவபெருமானுக்கு அன்னமிட்ட அந்த திருநாளை ஐப்பசி மாத பௌர்ணமியாகும். எனவே அந்த அன்னாபிஷேகம் செய்யப்படுகிறது. ரெண்டாவது சந்திர பகவானோட சாப விமோசனம் போச்சு. ஐப்பசி மாத பௌர்ணமி நாளை தான் சந்திரன் தனது சாபம் முழுவதுமாக நீங்க பெற்று 16 கடைகளுடன் முழு பொழிவுடன் திகழ்கிறார். வானியல் ரீதியாகவும் இந்த மாதத்தில் தான் நிலவு பூமிக்கு மிக அருகில் தனது முழு ஒளியை வீசுவதாக கூறப்படுகிறது. நவகிரகங்களில் சந்திரனுக்கு உரிய தானியம் அரிசி. பிறையை தன் முடியில் சூட்டிய சிவபெருமான் முழு ஒளியுடன் இருக்கும் இந்த நாளில் சந்திரனுக்கு உரிய தானியமான அரிசியால் அன்னாபிஷேகம் செய்வது சிறப்பு என்று கண்டறியப்பட்டு நடைமுறைப்படுத்தப்பட்டது. அன்னம் என்பது நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் ஆகிய பஞ்சபூதங்களால் சேர்க்கையால் உருவானது. சிவபெருமான் இந்த பஞ்சபூதங்களுக்கு தலைவராக விளங்குகிறார். உலகில் உள்ள அனைத்து உயிர்களிடம் உணவளிக்கும் பரம்பொருள் ஈசன். அந்த ஈசனுக்கு அனைத்து உயிருக்கும் அடிப்படை ஆதாரமாக அன்னத்தால் அபிஷேகம் செய்து உணவு தட்டுப்பாடு இல்லாமல் வாழ்வு செழிக்க வேண்டும் என்று நன்றி செலுத்தும் விதமாக இந்த அன்னாபிஷேகம் நடத்தப்படுகிறது. அன்னாபிஷேகத்தை கண்டு வழிபடுவதற்கு அன்ன தட்டுப்பாடு இல்லாமல் தலைமுறைக்கு உணவு கிடைக்கும், ஆரோக்கியம் கூடும், நோய் நொடி நீங்கும், குழந்தை பேறு கிடைக்கும், வாழ்க்கையில் முன்னேற்றம் உண்டாகும். இந்த அன்னாபிஷேகம் முடிந்த பின் சிவலிங்கத்தின் மீது சாட்டப்பட்ட அன்னம் பிரசாதமாக பக்தர்களுக்கும் குளங்கள் மற்றும் நீர்நிலைகளில் வாழும் உயிரினங்களுக்கும் வழங்கப்படும் என்பது வழக்கம். நன்றி.